விரைவில் மீண்டு வருவேன். அனைத்தையும் செய்து நம்ம நினச்ச விஷயத்தை சாதித்து காட்டுவேன். காத்திருங்கள். நம்பிக்கையோடு எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மைவி3யோட எம்டி சக்தி ஆனந்தன் நேற்று பெயிலில் வெளியே வர இருந்திருக்காரு. அவருடைய மனுவை நிராகரிச்சிருக்கிறார் நீதிபதி. இதன் பின்னணியில் நிறைய சதித்திட்டங்கள் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பேட்டியை இந்த வீடியோவில் நினச்சிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. நேற்று பார்த்தீங்கன்னா 26/7/2024 மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் இருந்துச்சு. ஏன்னா இதே மாதத்தில் 19ஆம் தேதி பெயில் வந்தது, தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ 24ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் பெயிலுக்கு வந்தது. இப்போ எப்படியாவது ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 6 மாதமாக அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ் உதவித்தொகை பணம்லாம் கிடைக்காததுனால மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏமாற்றம் நிறைய இருந்துச்சு. அதாவது பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள், அவினாசி, திருப்பூர்லலாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவருடைய வக்கீல் ரொம்ப போராடி பார்த்தாரு. யூஓடபிள்யூவில் வச்ச குற்றச்சாட்டு 14 வழக்குகளில் அவர் சிக்கி இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு சூழ்நிலையினால அவர் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவர் பேட்டியை நான் இப்போ கொடுக்குறேன். அவர் பேசினதை நான் முதல்ல நீங்கள் கேளுங்க. மிக தேவை. அதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்போ அத்தனை பிரச்சனையும் தற்காலிகமானது. ஸோ யாரும் மனசு விட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் தாமதம் ஆகலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 1 or 2 months இந்த வாக்கெல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு காத்திருங்க. எந்த விதத்துலையும் மனசும் தளர வேண்டாம். ஏன்னா நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நான் மக்களுக்காக தான் நம்ம நிறுவனம் நடத்தியிருக்கோம். ஸோ மக்களுக்கு என்னவோ அதை முன்னால் செய்ய நம்ம தயாராகிறோம். ஸோ மக்களாக இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆதரவை தலைவணங்கி நான் சிறந்தாழ்ந்தி உங்கள் பாதங்கள் தொட்டு ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிச்சு காமிப்போம். அதை தாண்டி இது வரைக்கும் என்னோட தோளோடு லீடர்ஸ், அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ், ஜோனல் டைரக்டர்ஸ், இப்படி பலவிதமான அடுக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாக கூட்டம் மிகச்சிறந்த முறை சப்போர்ட் பண்ணியிருக்குது. இந்த நெருக்கடி நிலைமையிலுமே கடைசி கூட நின்று அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஸோ தைரியமாக இருங்க. இது எல்லாமே தற்காலிகமானதான். யாரும் மனசு விட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் திரும்ப முன்னை விட மிகச்சிறப்பாக வேறு லெவலில் செய்ய முடியுங்க நம்பிக்கையோடு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறேன். தைரியமாக இருங்க. நல்ல ஒரு லட்சியம், வெள்ளொரு லட்சியம். விரைவில் மீண்டு வருவேன். அனைத்தையும் செய்து நம்ம நினச்ச விஷயத்தை சாதித்து காட்டுவேன். காத்திருங்கள். நம்பிக்கையோடு எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, அவர் பேசின பேச்சை நீங்கள் கேட்கலாம். எப்போவுமே மனம் தளர்ந்துடாதீங்க. நம்ம சேனல் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மைவி3 ஆடு எப்போவுமே நிலச்சி இருக்கும். அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு, அதனுடைய வியூவர்ஸுக்கு எப்போவுமே சாதகமாக தான் இருக்கும். இந்த நிறுவனம் தொடர்ந்து உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. நம்ம சரியாக போய்கிட்டு இருந்தோம்னாக்கா நான் விரைவில் விடுதலையாகி நான் மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணிகளை கரெக்டாக செய்வேன் அப்படின்னு ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி, ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ எப்படியா இருந்தாலும் சரி, அவர் வெளியே வரணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன தப்பு பண்ணியிருந்தால் அவர் போய் மாட்டியிருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு கனவு, எல்லாருக்கும் ஒரு கற்பனை, எல்லாருக்கும் ஒரு கவலை அப்படி இருக்குது. ஆனால் சில தவறுகள் செஞ்சுருக்கிறாரு. அதையும் மீறி நான் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் பேசின பேச்சு அந்த வீடியோ, அந்த ஆடியோ ரெக்கார்டிங் அவர் பேசினது தானான்னு சொல்லிட்டு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. எது எப்படியோ மீண்டும் மக்களை ஏமாத்திராத அளவுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதோட வியூவர்ஸ் ஆல் இண்டியா அளவில், வேர்ல்டு அளவில். அதனுடைய இன்னும் சொல்லப்போனால் முதலீடு செஞ்சு கொடுக்க அந்த முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது 6 கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுக்கணும் இந்த 6 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் உடனடியாக மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவர் ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடணும், அவர் நிரபராதிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, தமிழ்நாடு மக்களுடைய ஆசையும். விரைவில் அதில் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்கள். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.